ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேத்தமெட்டிக்ஸில் ஒரு நியூ டாபிக் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ டாப்பிக்கோட நேம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்சிஎம் மற்றும் ஹெச்சிசிஎஃப், மீசிமா மற்றும் மீபேவா அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான டாப்பிக்குங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் எந்த எக்ஸாம் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஓகேவா, கண்டிப்பாக எல்சிஎம் ஹெச்சிசிஎஃப்லேருந்து கொஷின் இல்லாமல் கொஷின் பேப்பரே உங்களால் பார்க்க முடியாது. இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச குரூப் டி, என்டிபிசி, ஓகேவா, ஸோ எந்த எக்ஸாமாக இருந்தாலும் அந்த எக்ஸாமில் அதிகபட்சமாக 2 கொஷின் கேட்குறாங்க, 3 கொஷின் கேட்குறாங்க, 4 கொஷின்ஸ் கூட ஒரு சில கொஷின் பேப்பர்லாம் வந்து கேட்டிருக்காங்க. அதனால் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். ஸோ பேசிக் லெவல்லேருந்து ஹை லெவல் வரைக்கும் என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம வந்து படிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இப்போது எல்சிஎம் அப்படின்னா முதல்ல அப்ரிவேஷன்ஸ் எல்லாமே நம்ம படிச்சிடலாம். அடுத்தது எல்சிஎம்னா என்ன, ஹெச்சிசிஎஃப்னா என்ன அப்படின்றத நம்ம டீட்டெயில்டாக நம்ம படிக்கலாம். ஓகேவா? ஸோ எல்சிஎம்னா அதோட அப்ரிவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லீஸ்ட் காமன் மல்டிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ எல்லுனா என்ன பார்த்தீங்கன்னா லீஸ்ட்னு சொல்லுவாங்க, சினா வந்து காமனு, எம்னா வந்து மல்டிபிள், லீஸ்ட் காமன் மல்டிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ தமிழில் பார்த்தீங்கன்னா மீசிமா, மிகச்சிறிய பொது மடங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ மிகச்சிறிய பொது மடங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ லீஸ்ட் காமன் மல்டிபிள் தமிழில் வந்து மீசிமா, மிகச்சிறிய பொது மடங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அதுவே வந்து ஹெச்சிசிஎஃப் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை வந்து ஹையஸ்ட், ஓகேவா, ஹெச்னா ஹையஸ்ட்டு, சினா காமன், எஃப்னா ஃபேக்டர். ஓகேவா? ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ ஹெச்சிசிஎஃப்க்கு இன்னொரு நேம் இருக்குது. என்ன நேம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிசிடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ஜிசிடினா கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? மிகப்பெரிய பொது வகுத்தி அப்படின்னு சொல்லலாம், இல்லை மிகப்பெரிய பொது காரணி அப்படின்னு கூட சொல்லலாம். எப்படி வேணால் சொல்லலாம். ஸோ ஜிசிடினாலும் ஹெச்சிசிஎஃப்னாலும் ரெண்டும் ஒன்று தான். ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அல்லது கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர், மிகப்பெரிய பொது வகுத்தி அல்லது மிகப்பெரிய பொது காரணி அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? எல்சிஎம்க்கு லீஸ்ட் காமன் மல்டிபிள், மிகச்சிறிய பொது மடங்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இப்போ எல்சிஎம் அப்படின்னு சொல்லிட்டாலே உங்க மைண்டுக்கு என்னதான் ஞாபகம் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டிபிள்ங்கிறது தான் உங்களுக்கு ஞாபகம் வரணும். ஓகேவா? அதுவே உங்களுக்கு ஹெச்சிசிஎஃப் அப்படின்றது உங்களுக்கு வந்ததுன்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்டர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஞாபகம் வரணும். ஓகேவா? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு கணக்கில் எல்சிஎம் எங்கெல்லாம் உங்களுக்கு எல்சிஎம் வருதோ, ஸோ எல்சிஎம் அப்படின்ற ஒரு டேர்ம் வந்து நீங்கள் பார்த்துட்டாலே உங்களுக்கு என்ன விஷயம் உடனே மைண்டில் வந்துடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு மைண்டுக்கு வந்துடணும். ஓகேவா? ஸோ மல்டிபிள் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உங்கள் மைண்டுக்கு வந்துடணும். அதுவே ஹெச்சிசிஎஃப் அப்படின்னு தோணும் போது உங்கள் மைண்டுக்கு என்ன விஷயம் ஞாபகம் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்டர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஞாபகம் வரணும். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே பாருங்களேன், இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தா மல்டிபிளுக்கும் ஃபேக்டருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். ஓகேவா? ஸோ இது வந்து மல்டிபிள், இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்டர். ஓகே, ஸோ மல்டிபிளுக்கும் ஃபேக்டருக்கும் என்ன வித்தியாசம்? மல்டிபிள்னா தமிழில் வந்து மடங்கு அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபேக்டர்னா தமிழில் வந்து வகுத்தி அல்லது காரணின்னு சொல்லுவாங்க. வகுத்தினா எக்ஸாக்டாக டிவைசர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஃபேக்டர்னா தமிழில் வந்து காரணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ மல்டிபிள்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, ஓகே, நான் எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 வந்து நான் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த 4ஓடைய மல்டிபிள் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 4, ஓகே, 4 × 1, இது வந்து 4 என்பது ஒரு மல்டிபிள். அடுத்தது 4 × 2, ஓகேவா, 8ங்களா, அப்போ 8 என்பது ஒரு மல்டிபிள், 4 என்பது ஒரு மல்டிபிள். ஓகேவா? ஸோ அடுத்தது 4 × 3 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 12 கிடைக்குமா? அடுத்தது 4 × 4 போட்டால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 16 கிடைக்குமா? அப்போ 4, 8, 12, 16, 20. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் என்பது உங்களுக்கு எது வரைக்கும் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். மல்டிபிளுக்கு ஒரு எல்லையே கிடையாது. ஓகேவா? இப்போ 4உடைய மல்டிபிள் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா 4இன் மடங்கு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா 4, 8, 12, 16, 20, 24, 28, 32, 36, 40, 44 இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். இன்ஃபினிட்டி வரைக்கும் போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ மடங்கு என்பது எப்பயுமே வந்து உங்களுக்கு இன்ஃபினிட்டி வரைக்கும் போய்கிட்டே இருக்கும். காரணி என்பது இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ 4 நான் எடுத்துக்கிறேன். ஸோ 4உடைய வகுத்திகள் என்ன? வகுத்திகள்னா ஒன்றும் கிடையாது. அந்த 4 வந்து எந்தெந்த நம்பரால டிவைட் ஆகுமோ அதை தான் நம்ம வகுத்திகள் அல்லது காரணிகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? ஸோ 4 என்பது 1ஆல டிவைட் ஆகும், 4 என்பது 2ஆல டிவைட் ஆகும், 4 என்பது 4ஆல டிவைட் ஆகும். ஸோ மேக்சிமமா 3 நம்பரால தான் உங்களுக்கு வந்து டிவைட் ஆகும். ஓகேவா? அப்போ
ஒரு நம்பருடைய மல்டிபிள் சொல்லும்போது மல்டிபிள் என்பது உங்களுக்கு அளவில்லாமல் போய்கிட்டே இருக்கும், அதுக்கு வந்து ஒரு எண்டே கிடையாது, இன்ஃபினிட்டி வரைக்கும் போய்கிட்டே இருக்கும். அதுவே ஒரு நம்பருடைய வகுத்தி என்பது ஒரு லிமிட்டட் குவான்டிட்டியில் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்கன்னா லிமிட்டட் குவான்டிட்டியில் தான் இருக்கும். ஓகே, ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டும்தான் உங்களுக்கு வகுத்திக்கு. ஒரு நம்பர் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த நம்பருக்கு வகுத்தி வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தான் உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? ஸோ அதை தான் நான் சொல்லியிருக்கேன். எல்சிஎம் அப்படின்றது உங்களுக்கு ஞாபகம் வந்ததுன்னா நீங்கள் மல்டிபிள் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். மல்டிபிள்னா அப்படியே இன்ஃபினைட் டைம்ஸ் வந்து போய்கிட்டே இருக்கும். ஒரு நம்பருடைய மடங்கு என்பது இன்ஃபினிட்டி வரைக்கும் போய்கிட்டே இருக்கும். ஆனால் HCF என்பது உங்களுக்கு என்ன ஃபேக்டர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஞாபகம் வரணும். ஃபேக்டர்னா ஒரு லிமிட்டட் குவான்டிட்டி அளவு மட்டும் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இதை எப்படி வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு இப்போ மல்டிபிள்னா என்னன்னு படிச்சாச்சு, ஃபேக்டர்னா என்னன்னு படிச்சாச்சு. ஓகேவா? இப்போ ஒரு நம்பர் கொடுத்துட்டு அந்த நம்பருடைய மல்டிபிள் மடங்குனா என்னன்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ 5 மடங்கு 5 மல்டிபிள் அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 5 10 15 20 அப்படின்னு அடுக்கிக்கிட்டே போவீங்க. அதுவே 5 ஃபேக்டர் கேட்டால் என்ன சொல்லுவீங்க? 1 5ன்னு சொல்லுவீங்க. ஓகேவா? ஸோ இப்போ காமன் மல்டிபிள்னா என்ன, காமன் ஃபேக்டர்னா என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இப்போ காமன் மல்டிபிள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 நம்பரோ இல்லை 2க்கு மேற்பட்ட நம்பரை கம்பேர் பண்ணும்போது அந்த 2 நம்பருக்குள்ள இருக்கக்கூடிய காமனான மல்டிபிளை வந்து நம்ம சொல்லணும். ஓகேவா? அப்போ 2 அல்லது அதற்கு மேற்பட்ட எண்கள் வரும்போது தான் நம்ம என்ன பண்ண முடியும்? பொதுவான மடங்கு என்பது காமன் மல்டிபிள்னா தமிழில் வந்து பொது மடங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுனா என்ன? 2த்துக்கும் காமனான உள்ள விஷயத்தை தான் நம்ம பொது அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பொது வகுத்தி அல்லது பொது காரணி எப்படி வேணா சொல்லலாம். பொது வகுத்தி அல்லது பொது காரணி அப்படின்னு சொல்லலாம். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட எண்கள் வந்து வரும்போது அந்த நம்பருக்குள்ள இருக்கக்கூடிய பொது மடங்கையும் அந்த நம்பருக்குள்ள இருக்கக்கூடிய பொதுவான காரணியையும் நம்ம சொல்லணும். இப்போ உதாரணத்துக்கு நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3ன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டேன், 4ன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டேன். இப்போ 3யோட மல்டிபிள்லாம் யார் யாரு? 3 × 1 அதோட மல்டிபிள். அடுத்தது 3 × 2. ஓகேவா? 6 என்பது அதோட 3 என்பது அதோட மல்டிபிள். 6 என்பது 3ஓட மல்டிபிள். 3 × 3 வந்து உங்களுக்கு என்ன வரும்? 9 என்பது 3ஓட மல்டிபிள் தான். அடுத்தது 3 × 4 எவ்வளோ பார்த்தீங்கன்னா 12. ஸோ இந்த மாதிரி எது வரைக்கும் போகும்? இந்த மாதிரி உங்களுக்கு இன்ஃபினிட்டி வரைக்கும் போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? இப்போ அடுத்தது 4 என்ற நம்பருடைய மல்டிபிள் வந்து நான் கண்டுபிடிக்க போகிறேன். இப்போ 4 என்ற நம்பருடைய மல்டிபிள் என்ன? 4 × 1 எவ்வளோ பார்த்தீங்கன்னா 4. அடுத்தது 4 × 2 எவ்வளோ பார்த்தீங்கன்னா 8. அதாவது 4 8 12 16 நெக்ஸ்ட் 20 24. ஸோ இந்த மாதிரி எது வரைக்கும் போகும்? இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். ஓகேவா? ஸோ இது வந்து அடுத்தது எங்க? 15 18. ஸோ இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். 15 18 21 24 இந்த மாதிரி இன்ஃபினிட்டி வரைக்கும் போய்கிட்டே இருக்கும். இப்போ இதுல காமனான மல்டிபிள்லாம் எது எதுன்னு சொல்லுங்க. 3க்கும் 4க்கும் காமனான மல்டிபிள் எது? ஸோ இங்கேயும் 12 இருக்கு, இங்கேயும் 12 இருக்கு. அப்போ முதல் காமன் மல்டிபிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12ங்களா? இப்போ அடுத்தது 3க்கும் 4க்கும் அடுத்த காமனான மடங்கு எதுங்க? ஸோ 24 என்ற நம்பர் வந்து அடுத்த காமனான மல்டிபிள். ஓகேவா? ஸோ அடுத்தது உங்களுக்கு எது வந்து காமனான நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 36 என்பது காமனான மல்டிபிள். ஓகேவா? ஸோ இப்போ முதல் மல்டிபிள் நீங்க எடுத்துட்டீங்கன்னா அந்த முதல் மல்டிபிள்ல இருந்து 1, அடுத்தது × 2. ஸோ இப்போ 4வது மல்டிபிள் கேட்டால் என்ன பண்ணுவீங்க? × 4 போட்டிங்கன்னா உங்களுக்கு 4 × 12 எவ்வளோ? 48ங்களா? அப்போ 2க்கும் 3க்கும் 4வது மல்டிபிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48. ஓகேவா? ஸோ முதல் மல்டிபிள் அதாவது 3க்கும் 4க்கும் பொதுவான மடங்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 24 36 48 60 72. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இன்ஃபினிட்டி வரைக்கும் போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்தது இப்போ உங்ககிட்ட கேட்குறாங்க, இப்போ வந்து பொதுவான மடங்கு தான் நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க. இப்போ கொஸ்டின் வந்து உங்ககிட்ட கேட்குறாங்க 3க்கும் 4க்கும் இடைப்பட்ட மிகச்சிறிய பொது மடங்கு என்ன? லீஸ்ட் காமன் மல்டிபிள் என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கீங்க. காமன் மல்டிபிள் 12 24 36 48 எல்லாமே உங்களுக்கு காமன் மல்டிபிள் தான். ஆனால் உங்ககிட்ட கொஸ்டின் என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் தி லீஸ்ட் காமன் மல்டிபிள் ஆஃப் 3 and 4. அதாவது 3க்கும் 4க்கும் உள்ள மிகச்சிறிய பொது மடங்கு எதுன்னு கேட்குறாங்க. அப்போ 3க்கும் 4க்கும் உள்ள மிகச்சிறிய பொது மடங்கு என்ன? மிகச்சிறிய பொது மடங்கு இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3க்கும் 4க்கும் உள்ள மிகச்சிறிய பொது மடங்கு. ஸோ LCM ஆஃப் 3 and 4 வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 அப்படின்றத நீங்கள் சொல்லணும். ஓகேவா? அதுவே இப்போ உங்ககிட்ட கொஸ்டின் கேட்குறாங்க, ஸோ 12க்கும் 18க்கும்
இடைப்பட்ட பொதுவான காரணியை வந்து நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும். ஸோ முதல்ல காரணினா என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. ஒரு நம்பர் வந்து எதுலலாம் டிவைட் ஆகுதோ அதெல்லாம் வந்து நம்ம காரணி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 12 எடுத்துக்கிட்டிங்கன்னா 12 எந்த நம்பராலலாம் டிவைட் ஆகும்? ஸோ 1ஆ வாய்ப்பால் டிவைட் ஆகும், 2ஆ வாய்ப்பால் டிவைட் ஆகும், 3ஆ வாய்ப்பால் டிவைட் ஆகும், 4ஆ வாய்ப்பால் டிவைட் ஆகும், 6ஆ வாய்ப்பால் டிவைட் ஆகும், அதோட 12ஆ வாய்ப்பால் டிவைட் ஆகும். அப்போ இந்த 1, 2, 3, 4, 6, 12 இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 காரணிகள். ஓகேவா? அதுவே வந்து இப்போ ஒரு 18, ஸோ ரெண்டாவது நம்பர் 18 நான் எடுத்துக்கிறேன். 18 1ஆ வாய்ப்பால் வரும், 2ஆ வாய்ப்பால் வரும், 3ஆ வாய்ப்பால் வரும், 6ஆ வாய்ப்பால் வரும், 9ஆ வாய்ப்பால் வரும், 12ஆ வாய்ப்பால் வரும். ஓகேவா? ஸோ இந்த 1, 2, 3, 6, 9, 18 எல்லாமே என்ன பார்த்தீங்கன்னா 18 காரணிகள். இப்போ வந்து क्वेश्चन உங்ககிட்ட கேக்குறாங்க, பொதுவான காரணியை கண்டறிக. ஓகேவா? இப்போ 12க்கும் 18க்கும் உள்ள பொதுவான 1 மட்டும் விட்டுருங்க. 12க்கும் 18க்கும் உள்ள பொதுவான காரணி வந்து 2. அடுத்தது 3. ஓகேவா? ஸோ பொதுவான காரணி என்னன்னு பார்த்தீங்கன்னா 3. அடுத்தது 6. பொதுவான காரணி என்னன்னு பார்த்தீங்கன்னா 6. ஓகேவா? அப்போ இதுக்கு மேல எதுவுமே காமனா இல்லை. இங்க பாத்தீங்களா, மடங்கு என்பது உங்களுக்கு இன்ஃபினிட்டி வரைக்கும் போச்சு. ஆனா காரணி என்பது ஒரு லிமிட்டட் குவான்டிட்டி மட்டும்தான். ஓகேவா? ஸோ மொத்தமா எத்தனை பொது மடங்கு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 பொது மடங்குகள் வந்து இருக்கு. ஓகேவா? இப்போ சப்போஸ் உங்ககிட்ட கொஸ்டின் கேட்குறாங்க, 12க்கும் 18க்கும் இடைப்பட்ட HCF காண்க, அதாவது மிகப்பெரிய பொது வகுத்தி காண்க அப்படின்னு கேட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஸோ இங்க 3 வகுத்தி இருக்கு, 3 வந்து பொதுவான வகுத்தி இருக்கு. இந்த 3 வகுத்தியில பொதுவான பெரிய வகுத்தி எதுங்க? இந்த 6 தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பொது வகுத்தி. ஸோ அப்ப இந்த 6 வந்து நீங்க என்ன சொல்லலாம்? இந்த 6 தான் HCF ஆஃப் 12 and 18 சொல்லலாம். ஓகேவா? இப்போ லீஸ்ட் காமன் மல்டிபிள்னா என்ன, ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்னா என்ன அப்படின்றது கண்டிப்பா உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். ஓகேவா? இப்போ இதை வச்சு எப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் பேசிக்கா நம்ம படிச்சலாம். இந்த வீடியோல முழுக்க பேசிக்ஸ் தான் நம்ம படிக்க போறோம். போக தான் அப்படியே நம்ம டெப்த் லெவல்ல இறங்கி படிக்க போறோம். ஓகேவா? இப்போ 12க்கும் 18க்கும் HCF கேட்டா என்ன பண்ணுவீங்க? நம்ம கிட்ட 3 பொது மடங்கு இருக்கு. 2, 3, 6 3 பொது மடங்கு இருக்கு. இந்த 3த்துல எது வந்து மிகப்பெரிய பொது மடங்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 6 தான் என்னன்னு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பொது மடங்கு, HCF ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அல்லது கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? இப்போ இங்க பாருங்க, இப்போ இதை வச்சு நம்ம என்னென்னலாம் சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ இங்க 12. ஓகே, இந்த 12 என்பது என்ன? 3க்கும் 4க்கும் இடைப்பட்ட எல்சிஎம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3க்கும் 4க்கும் எல்சிஎம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 12 அப்படின்றது, அதாவது லீஸ்ட் காமன் மல்டிபிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 12. ஓகேவா? இப்போ இங்கே என்ன ஹிண்ட் வந்து நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்சிஎம் என்பது எப்போதும் அந்த கொடுக்கப்பட்ட எண்களால் வகுப்படும். ஓகேவா? இப்போ நீங்கள் எந்த நம்பருக்கு வந்து எல்சிஎம் கண்டுபிடிக்கிறீங்களோ அந்த எல்சிஎம் வந்து எப்பயுமே அந்த நம்பரால் டிவைட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? எல்சிஎம் இஸ் ஆல்வேஸ் டிவைடட் பை த நம்பர்ஸ். ஓகேவா? இப்போ உதாரணத்துக்கு இப்போ 3 4ன்னு இருக்கு. 3க்கும் 4க்கும் எல்சிஎம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 12. ஓகேவா? இந்த 12 வந்து 3ஆல டிவைட் ஆகுமா? கண்டிப்பா 3ஆல டிவைட் ஆகும். இந்த 12 என்பது 4ஆல டிவைட் ஆகுமா? கண்டிப்பா 4ஆல டிவைட் ஆகும். ஸோ இதை தான் நான் சொல்றேன், எத்தனை நம்பர் கொடுத்துட்டு அந்த நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா அந்த எல்சிஎம் என்பது கண்டிப்பா எதனால டிவைட் ஆகும்? அந்த கொடுக்கப்பட்ட நம்பரால கண்டிப்பா வகுபட வேண்டும். ஓகேவா? இது வந்து முதல் ஹிண்ட். ரெண்டாவது ஹிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு அப்படியே வைஸ் வெர்சா. இப்போ HCF is always divide the numbers. ஓகேவா? அதாவது LCM வந்து கொடுக்கப்பட்ட எண்களால் வகுப்படும் அப்படின்றது நம்ம படிச்சோம். ஓகேவா? ஆனா HCF வந்து கொடுக்கப்பட்ட நம்பரை வந்து வகுக்கும். ஓகேவா? இதுதான் ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ். அதாவது HCF is always divide the number. இப்போ உதாரணத்துக்கு 12க்கும் 18க்கும் HCF எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6. இந்த 6 வந்து 12 வந்து வகுக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வகுக்கும். அதே போல 6 வந்து 18 வகுக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா 18 வந்து வகுக்கும். ஓகேவா? ஸோ அடுத்த ஹிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் த ஃபேக்டர். இது ஆல்ரெடி நம்ம முன்னாடியே நம்ம படிச்சிட்டோம். இப்போ வந்து உங்ககிட்ட மல்டிபிள் பெருசா ஃபேக்டர் பெருசான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா மல்டிபிள் தான் பெருசு. ஏன்னா மல்டிபிள் என்பது இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். ஆனா ஃபேக்டர் என்பது ஒரு லிமிட்டட் குவான்டிட்டி மட்டும் தான் இருக்கும். ஓகேவா? இப்போ இங்க பாருங்க, இந்த ரெண்டாவது ஹிண்ட்ல என்ன சொல்லியிருந்தோம்? HCF is always divide the number. ஓகேவா? இந்த 12 ஒரு நம்பர் இருக்குன்னா இந்த 12 கண்டிப்பா யாரால டிவைட் ஆவா? HCF ஆல டிவைட் ஆவாரு. அதே போல 18 ஒரு நம்பர் இருக்குன்னா அந்த 18 கண்டிப்பா யாரால டிவைட் ஆவாரு? HCF ஆல டிவைட் ஆவாரு. அப்போ இங்க வந்து ஒரு ஹிண்ட் சொல்லலாம், எண்கள் எப்போதும் HCF இன் மடங்காக இருக்கும். HCF இன்
மடங்காக இருக்கும். HCF இன் மடங்காக இருக்கும். இதை டீட்டெயில் தான் இன்னும் நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்க்கலாம். எண்கள் எப்போதும் HCF இன் மடங்காக இருக்கும். ஓகேவா, அதை நான் இந்த இடத்துல சொல்லியிருக்கேன் பாருங்க. when number divided by HCF. ஓகேவா, இப்போ வந்து உதாரணத்துக்கு 12 18 ரெண்டு நம்பர் இருக்கு. அந்த ரெண்டு நம்பருடைய HCF எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6. நான் முதல் ஹிண்டில் என்ன சொன்னேன், HCF என்பது எப்பயுமே அந்த நம்பரை வந்து டிவைட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா, இப்போ 12 divided by HCF, அந்த நம்பர் divided by HCF போட்டால் உங்களுக்கு என்ன கிடைக்குது, 2ன்னு ஒரு நம்பர் கிடைக்குதுங்களா. அடுத்தது 18 divided by HCF போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 3ன்னு ஒரு ஆன்சர் கிடைக்குமா. இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா அந்த எண்களுடைய விகிதம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த இரு எண்களுடைய HCF எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6. ஓகேவா, ஸோ ரெண்டு நம்பருடைய HCF வந்து தெரிஞ்சு போச்சுன்னா அந்த ரெண்டு நம்பர் அந்த HCF வச்சு நீங்கள் என்ன கண்டுபிடிக்க முடியும், அந்த நம்பருடைய விகிதம் என்பது கண்டுபிடிக்க முடியும். ஸோ முதல் நம்பருடைய ரேஷியோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2, ரெண்டாவது நம்பருடைய ரேஷியோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3. ஓகேவா, ஸோ இப்போ இங்கே பாருங்க, இதை வந்து நான் என்ன சொல்லலாம், 2xன்னு சொல்லலாம், இதை வந்து 3xன்னு சொல்லலாமா. அப்படி இல்லைன்னா இதை வேற எப்படி மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரேஷியோவில் உங்களுக்கு ஒரு நம்பர் இருக்கு, அதாவது ரெண்டு நம்பருடைய ரேஷியோ வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ இதை வந்து நீங்க எப்படி எழுதலாம் அப்படி, இந்த முதல் நம்பர் வந்து 2 × HCF ன்னு எழுதலாம், இந்த இரண்டாவது நம்பர் வந்து 3 × HCF ன்னு எழுதலாம். ஓகேவா, ஸோ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்கள் எப்போதும் யாருடைய மடங்கா இருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா HCF ஓட மடங்கா இருப்பாரு. ஓகே, இப்போ 2 × HCF எவ்வளோங்க, 6ங்களா. அப்போ 2 × 6 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா முதல் நம்பர் வந்து 12, 3 × HCF எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6, 3 × 6 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 18. ஓகேவா, அப்போ HCF என்பது எண்கள் எப்போதும் யாருடைய மடங்கா இருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா HCF ஓட மடங்காக இருப்பாரு. ஸோ இந்த கான்செப்டை வந்து மறந்துடாதீங்க. உங்களுக்கு உங்க கையில ரேஷியோ கொடுத்துட்டு HCF கொடுத்துட்டு அந்த நம்பர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜஸ்ட் நீங்க என்ன பண்ணலாம், அந்த ரேஷியோவோட அந்த HCF மல்டிப்ளை பண்ணி உங்களால் ஆன்சர் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஜஸ்ட் பேசிக் மட்டும் புரிஞ்சு வச்சுக்கோங்க, போக 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 நம்ம டெப்தா படிக்கலாம். ஓகேவா, இப்போ வந்து அடுத்ததுங்க, இப்போ பேசிக் அப்படின்னு சொல்கிறோம். முதல்ல நீங்கள் இந்த பேசிக் தெரியாமல் நீங்கள் டெப்த்தான கணக்கு வந்து போயிடவே கூடாது. ஓகேவா, முதல்ல உங்ககிட்ட கேட்கப்படுற இந்த LCM HCFல மேக்ஸிமமாக உங்ககிட்ட கேட்கப்படுற கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு நம்பரோ இல்லை ரெண்டுக்கும் மேற்பட்ட நம்பர் கொடுத்துட்டு அந்த நம்பருடைய LCM சொல்லுங்க, HCF சொல்லுங்க அப்படின்றத தான் கொஷினே கேட்பாங்க. ஃபைண்ட் தி LCM and HCF of a numbers. ஓகே, உங்ககிட்ட ரெண்டு நம்பர் கொடுக்கலாம், இல்லை ரெண்டுக்கு மேற்பட்ட நம்பர் கொடுக்கலாம். அந்த நம்பர்கள் கொடுத்துட்டு அந்த நம்பருடைய LCM சொல்லுங்கப்பா, HCF சொல்லுங்கப்பா அப்படின்ற கொஸ்டின்ஸ் தான் மேக்ஸிமம் உங்களோட எக்ஸாம்ல வந்து கேட்பாங்க. ஓகேவா, எண்களின் கொடுக்கப்பட்ட எண்களின் மீசிமா மற்றும் மீபேவா காண்க. உங்களுக்கு எக்ஸாம்ல ஏதாச்சும் ஒன்று தான் கேட்பாங்க, ரெண்டு நம்பர் கொடுத்துட்டு அந்த ரெண்டு நம்பருடைய LCM சொல்லுங்கப்பா, ஒரு 3 நம்பர் கொடுத்துட்டு அந்த 3 நம்பருடைய HCF சொல்லுங்கப்பா அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் தான் உங்களோட எக்ஸாம்ல வந்து கேட்பாங்க. பட் நம்ம இங்கே படிக்கும் போது ரெண்டுத்தையும் சேர்த்தே படிச்சிடலாம். இப்போ வந்து ஒரு ரெண்டு நம்பர் எடுத்துக்கிட்டோம்னா அந்த ரெண்டு நம்பருக்கு போத் LCM and HCF ரெண்டுமே வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி நம்ம படிச்சிடலாம். ஓகேவா, இதில் எத்தனை டைப் இருக்குது, இந்த பேசிக்கில் மொத்தமாக எத்தனை டைப் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைப் நம்பர் 1. ஓகே, ஸோ டைப் நம்பர் 1ல் நம்ம எதை பற்றி படிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு சாதாரண நம்பர் கொடுத்துட்டு ஒரு டெசிமல் நம்பர் இல்லாமல், ஃப்ராக்ஷனல் நம்பர் இல்லாமல், ஒரு 10 12 30 40 50 90 100 இந்த மாதிரி சாதாரண எண்கள் கொடுத்துட்டு அந்த நம்பருக்கு வந்து என்ன கேட்பாங்க, LCM சொல்லுங்க, HCF சொல்லுங்க அப்படின்னு மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. ஓகே, இப்போ ரெண்டாவது டைப்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ராக்ஷனல் நம்பர் கொடுத்துட்டு, ஓகே பின்னம் எண்கள் கொடுத்துட்டு அந்த பின்னம் எண்களுக்கு LCM கண்டுபிடிங்க, HCF கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி கொஸ்டின் வந்து கேட்பாங்க. மூணாவது டைப்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுக்கப்படுற கொஸ்டின் வந்து உங்களுக்கு டெசிமத்தில் கொடுப்பாங்க, அதாவது டெசிமல்ல வந்து கொடுப்பாங்க. ஒரு டெசிமல் நம்பர் கொடுத்துட்டு இரண்டுக்கும் மேற்பட்ட டெசிமல் நம்பர் கொடுத்துட்டு அந்த நம்பர்ஸுக்கு LCM கண்டுபிடிங்க, HCF கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, நாலாவது டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நம்பருடைய பிரைம் ஃபேக்டரைசேஷன் வந்து கொடுத்துருவாங்க, அதாவது ஒரு நம்பருடைய ஃபேக்டர்ஸை வந்து அவங்க டைரக்டாவே கொடுத்துடுவாங்க. ஓகேவா, அந்த ஃபேக்டர்ஸை வச்சு உங்களை என்ன பண்ண சொல்லுவாங்க, LCM மற்றும் HCF வந்து கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஓகே, ஸோ கிளியரா புரிஞ்சுதுங்க. அஞ்சாவது டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேஷியோ பேஸ்டு, அதாவது இரண்டு நம்பர் அல்லது 3 நம்பர் இரண்டுக்கும் மேற்பட்ட எண்களுடைய விகிதம் கொடுத்துட்டு அந்த நம்பர்ஸோடைய LCM சொல்லுங்க, HCF சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஓகேவா, ஸோ இது இல்லாமல் டைப் நம்பர் 6 ஒன்று இருக்குங்க, அதையும் நம்ம இங்கேயே பார்த்துடலாம். ஸோ டைப் நம்பர் 6 வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலினாமியல் பேஸ்டு. ஸோ பாலினாமியல் பேஸ்டு கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும்.
ஸோ பாலினாமியல்னா நான் ஒன்றும் இல்லைங்க, ஓகேவா? அந்த எக்ஸு ஒய், ஓகேவா, இந்த மாதிரி எக்ஸு ஒய் ஏபிசி இந்த மாதிரி பாலினாமியலை வச்சு என்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்சிஎம் ஹெச்சிசிஎஃப் வந்து கண்டுபிடிக்க சொல்லி கேட்பாங்க. ஸோ முதல்ல நம்ம ஒவ்வொரு டைப்பாக நம்ம படிச்சுக்கிட்டே வரலாம். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு 2 டைப் மட்டும், இன்றைக்கி பேசிக் கிளாஸ் அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 2 டைப் மட்டும் தான் நம்ம படிக்க போகிறோம். ஸோ அடுத்த கிளாஸில் வந்து இந்த 3வது டைப், 4வது டைப், 5வது டைப், 6வது டைப் வந்து நம்ம படிச்சிடலாம். ஓகேவா? இப்போ நம்ம முதல்ல டிஸ்கஸ் பண்ண போகிறது என்ன பார்த்தீங்கன்னா டைப் நம்பர் 1, ஃபைண்ட் த எல்சிஎம் அண்ட் ஹெச்சிசிஎஃப் ஆஃப் அ கிவன் நம்பர். ஓகேவா? இப்போ என்ன சொல்கிறாங்க, 42 70 98 106 2 அல்லது அதற்கு மேற்பட்ட நம்பர்ஸ் கொடுத்துட்டு அந்த நம்பருடைய எல்சிஎம் கேட்கலாம், இல்லைனா ஹெச்சிசிஎஃப் கேட்கலாம். நான் வந்து ரெண்டுத்தையுமே ஒரே கணக்கில் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். ஓகேவா? இப்போ வந்து இது வந்து எந்த டைப்பில் வரும், இது வந்து டைப் நம்பர் 1ல் வரும். ஏன் இது டைப் நம்பர் 1? பிகாஸ் கொடுக்கப்பட்ட எண்கள் எல்லாமே எப்படி இருக்குது, ஒரு சாதாரண நம்பர் மாதிரி தான் இருக்குது. ஒரு ஃப்ராக்ஷனல் நம்பர் கிடையாது, இல்லை டெசிமல் நம்பர் கிடையாது, ஒரு பாலினாமியல் பேஸ்டு கொஸ்டின் கிடையாது. ஜஸ்ட்டு 2க்கும் மேற்பட்ட எண்கள் கொடுத்துட்டு அதோட எல்சிஎம் மற்றும் ஹெச்சிசிஎஃப் என்னன்னு கேட்குறாங்க. இது நம்ம சின்ன வயசுலேருந்தே நம்ம படிச்சிருப்போம், எல் டைப்பில் நம்ம படிச்சிருப்போம். ஓகேவா? ஸோ முதல்ல 42 70 98 126 எடுத்துட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், முதல்ல 2ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறேன், 2ஆல் டிவைட் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து 21 டைம் வரும். அடுத்தது உங்களுக்கு எத்தனை டைம் வரும், இது வந்து 35 டைம் வரும். அடுத்தது இது வந்து 4 × 2 8, 9 × 2 வந்து 18, அதுக்கப்புறம் வந்து 6 3. ஓகேவா? 2ஆல் போட்டேன், எனக்கு வந்து 21 35 49 63 வந்து போச்சு. ஸோ அடுத்தது இந்த எல்லா நம்பரையும் காமனாக டிவைட் பண்ணக்கூடிய நம்பர் எது? இப்போ இந்த 2 என்பது 42 வகுத்துச்சு, 70 வந்து வகுத்துச்சு, 98 வந்து வகுத்துச்சு, அடுத்தது 126 வகுத்துச்சு. அடுத்தது இது எல்லாத்தையும் காமனாக டிவைட் பண்ணுற மாதிரி நம்பர் ஏதாச்சும் இருக்குங்களா? கண்டிப்பாக இருக்குது. ஸோ 7ன்னு ஒரு நம்பர் இருக்குது. 7ஆல் போட்டிங்கன்னா உங்களுக்கு எத்தனை டைம் வரும், 3 × 7 21, அதுக்கப்புறம் 5 × 7 35, 7 × 7 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 49. நெக்ஸ்ட்டு வந்து 9 × 7 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 63. ஓகேவா? இப்போ அடுத்தது இந்த 3 5 7 9 இந்த 4த்தையும் காமனாக டிவைட் பண்ணக்கூடிய நம்பர் ஏதாச்சும் இருக்குங்களா? கண்டிப்பாக இதுக்கப்புறம் இதை காமனாக டிவைட் பண்ணக்கூடிய நம்பர் எதுவுமே இல்லவே இல்லை. ஓகேவா? அப்போ நீங்கள் இதோட என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ஹெச்சிசிஎஃப் வந்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சப்போஸ் உங்ககிட்ட ஹெச்சிசிஎஃப் கேட்டாங்கன்னா எல் டைப்பில் கொடுக்கப்பட்ட நம்பரை போட்டுட்டு கொடுக்கப்பட்ட எல்லா எண்களும் எது வரைக்கும் காமனாக டிவைட் ஆகுது அப்படின்ற நம்பரை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்து இங்கே கொடுக்கப்பட்ட 4 எண்களும் 2ஆல் காமனாக டிவைட் ஆச்சு. அதே போல் அதுக்கடுத்து வந்த ஒரு 4 எண்களும் காமனாக 7ஆல் டிவைட் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த 3 5 7 9 காமனாக எந்த ஒரு நம்பராலையும் டிவைட் ஆகவே ஆகாது. அப்போ இந்த கணக்கோடைய ஹெச்சிசிஎஃப் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 2 × 7 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 14. ஓகே, இந்த 42 70 98 126 இந்த 4 நம்பரையும் காமனாக வகுக்கக்கூடிய மிகப்பெரிய பொது வகுத்தி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 14 என்ற நம்பர் தான். ஓகே, ஸோ இப்போ கிளியராக புரிஞ்சுதுங்களா? அதாவது இந்த 42 70 98 126 பொதுவாக வகுக்க கூடிய மிகப்பெரிய பொது வகுத்தி எதுன்னு பார்த்தீங்கன்னா 14. ஓகே, இந்த 14க்கு மேலே இருக்கக்கூடிய எந்த ஒரு நம்பருமே காமனாக இந்த 42 70 98 126 வகுக்காது. ஓகேவா? ஸோ அப்போ இந்த 42 70 98 126 காமனாக வகுக்கக்கூடிய மிகப்பெரிய பொது வகுத்தி எதுன்னு பார்த்தீங்கன்னா 14. ஓகேவா? ஸோ இப்போ அடுத்தது சப்போஸ் எல்சிஎம் கேட்டாங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எல்சிஎம் என்பது கடைசியில் 1 வர வரைக்கும் நீங்கள் கீழே வந்து போட்டுகிட்டே வரணும். ஓகேவா? ஸோ முதல்ல வந்து 2ஆல் டிவைட் ஆச்சு, அடுத்தது 7ஆல் டிவைட் ஆச்சு, அடுத்தது காமனாக ஏதாச்சும் 3ஆல் டிவைட் ஆகுமா? இந்த 2 நம்பரும் வந்து 3ஆல் ஒரு டைம் வந்து இது வந்து 3, இந்த 5 அப்படியே வச்சுக்கலாம், இந்த 7 அப்படியே வச்சுக்கலாம், இது வந்து 3 டைம் வரும். அடுத்தது 3ஆல் போட்டிங்கன்னா இது வந்து ஒரு டைமு, இது வந்து அந்த 5 அப்படியே வந்துடும், இந்த 7 அப்படியே வந்துடும், இது வந்து ஒரு டைம் வந்துடும்.
அடுத்தது 5ஆல் போட்டிங்கன்னா இது வந்து ஒரு டைமு, இது வந்து ஒரு டைமு, இது வந்து 7, இது வந்து 1. அடுத்தது 7ஆல் போட்டிங்கன்னா இது வந்து 1, இது வந்து 1, இது வந்து 1, இது வந்து 1. ஸோ கீழே 1 வர வரைக்கும் நீங்கள் இந்த ப்ராசஸை கண்டினியூ பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், எல்சிஎம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதை மட்டும் நம்ம என்ன சொல்லுவோம், ஹெச்சிசிஎஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஒரு கொடுக்கப்பட்ட எண்களை பொதுவாக வகுக்கக்கூடிய நம்பரை நம்ம என்ன சொல்கிறோம், ஹெச்சிசிஎஃப் அப்படின்னு சொல்கிறோம். கொடுக்கப்பட்ட எண்களுக்கு வந்து நீங்கள் கடைசியில் 1 வர வரைக்கும் நீங்கள் போட்டுட்டு வந்தீங்கன்னா மீதி இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எல்சிஎம் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ எல்சிஎம் வந்து எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பவர் 1, 2 வந்து ஒரு டைம் இருக்குது. ஸோ 7 வந்து 3 வந்து எத்தனை டைம் இருக்குது, 3 வந்து 2 டைம் இருக்குது. 5 வந்து ஒரு டைம் இருக்குது. அடுத்தது 7 வந்து 2 டைம் இருக்குது. ஸோ இது மொத்தமாக நீங்கள் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆன்சர் வரும் பாருங்கள், அதுதான் எல்சிஎம். அதாவது 2 × 9 × 5 × 49. ஸோ 18 × 5 × 49. ஸோ 18 × 5 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 90 × 49. ஸோ 9 × 9 81, பேலன்ஸ் 8, 9 × 4 36, 44. ஸோ 441 ஒரு சைபர். ஓகேவா? அப்போ இந்த கொடுக்கப்பட்ட 42, 70, 98, 126 உடைய லீஸ்ட் காமன் மல்டிபிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4410. இதுதான் சரியான விடை. ஓகேவா? ஸோ இப்போ கிளியராக புரிஞ்சுதுங்களா எப்படி வந்து போடணும் அப்படின்றத? இப்போ இங்கே பாருங்க 12, 18, 24 இந்த 3 நம்பருடைய எல்சிஎம்மும் சொல்லணும், ஹெச்சிசிஎஃப்பும் சொல்லணும். என்ன பண்ணலாம், முதல்ல வந்து கொடுக்கப்பட்ட நம்பரை அப்படியே எழுதிக்கோங்க. ஸோ 12, 18, 24. ஸோ முதல்ல என்ன பண்ணுவீங்க, இந்த 3 நம்பரையும் காமனாக வகுப்படக்கூடிய நம்பர் வந்து 2. 6 2s முதல்ல 2ல இருந்தே ஆரம்பிங்க. எடுத்தோடனே டேரெக்டாக 6 அதெல்லாம் போக தேவை. ஸோ 2, அதுக்கப்புறம் 9 2s 18, 12 2s 24. அடுத்தது 2ஆல் 3மே காமன் ஆகுமா? ஸோ 2ஆல் காமனாக 3மே ஆகாது. அடுத்தது உங்களுக்கு எந்த நம்பர் வந்து காமன் ஆகும், அடுத்தது வந்து 3ஆல் காமனாக டிவைட் ஆகுமா? கண்டிப்பாக 3ஆல் காமனாக டிவைட் ஆகும். 2 3s 6, 3 3s 9, 4 3s 12. ஓகேவா? அப்போ அடுத்து இந்த 3 நம்பரையும் காமனாக ஏதாச்சும் ஒரு நம்பர் டிவைட் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா டிவைட் ஆகாது. அப்போ இந்த 2 நம்பரை நீங்கள் என்னென்னு எடுத்துப்பீங்க, ஹெச்சிசிஎஃப் எடுத்துப்பீங்க. அப்போ ஹெச்சிசிஎஃப் ஆஃப் 12, 18, 24 வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன 6. ஓகேவா? ஸோ இப்போ அடுத்தது எல்சிஎம் கேட்டால் என்ன பண்ணுவீங்க, 12, 18, 24. ஸோ எல்சிஎம் என்பது கடைசியில் 1 வர வரைக்கும் போடும். 2ஆல் போட்டிங்கன்னா 6, 9, 12. அகைன் வந்து 3ஆல் போட்டிங்கன்னா 2, 3, 4. அகைன் வந்து 2ஆல் போட்டிங்கன்னா 1, இது வந்து 3 அப்படியே வந்துடும், இது வந்து 2 டைம் வரும். அகைன் 2ஆல் போட்டிங்கன்னா 1, 3 அப்படியே வந்துடும், இது வந்து 1. அடுத்தது 3ஆல் போட்டிங்கன்னா 1, 1, 1. கடைசியில் 1 வர வரைக்கும் போட்டாச்சு. இப்போ எல்சிஎம் வந்து என்ன பண்ணுவீங்க, 2 × 3 × 2 × 2 × 3ங்களா? ஸோ அல்லது இதை எப்படி எழுதலாம், 2 பவர் 3 × 3 பவர் 2ன்னு எழுதலாம். ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா 8 × 9 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 72. அப்போ 12, 18, 24 இதுக்கு வந்து எல்சிஎம் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 72. 12, 18, 24 இதுக்கு ஹெச்சிசிஎஃப் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6. ஓகேவா? ஸோ இப்போ கிளியராக புரிஞ்சுதுங்களா? இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மீனிங்கை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இப்போ 12, 18, 24 ஒரு 3 நம்பர் இருக்குன்னா இந்த 3 நம்பருடைய ஹெச்சிசிஎஃப் வந்து நான் 6ன்னு சொல்லிட்டேன். இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 நம்பரையும் காமனாக டிவைட் பண்ணக்கூடிய மிகப்பெரிய நம்பர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 6 தாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து இந்த 3 நம்பரும் 3ஆலையும் டிவைட் ஆகும், காமனாக 2ஆலையும் காமனாக டிவைட் ஆகும். ஆனால் எனக்கு தேவை என்ன, மிகப்பெரிய வகுத்து எதுன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ அப்போது இந்த 3 நம்பரையும் காமனாக வகுப்படக்கூடிய நம்பர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய நம்பர் எதுன்னு பார்த்தீங்கன்னா 6. ஸோ இந்த 6 தவிர்த்து 6 விட ஏதாச்சும் ஒரு பெரிய நம்பர் இந்த 3த்தையும் காமனாக வகுப்படுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வகுப்படாது. அதே போல் இந்த எல்சிஎம்முக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12, 18, 24. ஓகேவா? ஸோ இந்த 3 டேபிள்லையும் காமனாக வரக்கூடிய மிகச்சிறிய பொது மடங்கு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 72. ஓகேவா? இந்த 12ஆம் வாய்ப்பாலையும் 72 வரும், 18ஆம் வாய்ப்பாலையும் 72 வரும், 24ஆம் வாய்ப்பாலையும் 72 வரும். ஓகே, இந்த 3 டேபிள்லையும் வரக்கூடிய மிகச்சிறிய மடங்கு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 72. ஸோ 72க்கு அப்புறம் என்ன வரும், 144. இதுவுமே என்னதான் பார்த்தீங்கன்னா ஒரு பொது மடங்கு தான். 12ஆம் வாய்ப்பால் வரும், 18ஆம் வாய்ப்பால் வரும், 124ஆம் வாய்ப்பால் வரும்.
ஆனால் இது ஆன்சர் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து 2வது மடங்கு. எனக்கு தேவை என்னன்னு பார்த்தீங்கன்னா லீஸ்ட் காமன் மல்டிபிள் தான் தேவை. ஓகேவா? ஸோ இந்த 144 என்ற நம்பரும் 12ஆம் வாய்ப்பாலையும் வரும், 18ஆம் வாய்ப்பாலையும் வரும், 24ஆம் வாய்ப்பாலையும். ஆனால் இது ஆன்சர் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஜஸ்ட் ஒரு பொது மடங்கு தான். ஆனால் நீங்கள் என்ன சொல்லணும்? மிகச்சிறிய பொது மடங்கு எதுன்னு சொல்லணும். அப்ப மிகச்சிறிய பொது மடங்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா 72. அந்த 72 12ஆம் வாய்ப்பால வரும், 18ஆம் வாய்ப்பால வரும், 24ஆம் வாய்ப்பால வரும். ஓகேவா? ஸோ இப்போ கிளியரா புரிஞ்சுதுங்களா? ஸோ இந்த கணக்கை வந்து நீங்கள் ஹோம்ஒர்க் எடுத்துக்கோங்க. ஆன்சர் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதாவது 15, 30, 45, 60, 75 இந்த 5 நம்பருடைய எல்சிஎம் மற்றும் ஹெச்சிசிஎஃப் ஜஸ்ட் சிம்பிளாக எல் டைப்பில் போட்டு ஆன்சரை மட்டும் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் டைப் வந்து போயிடலாம். இப்போ டைப் நம்பர் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைப் நம்பர் 2ல வந்து ஃபைண்ட் தி எல்சிஎம் அண்ட் ஹெச்சிசிஎஃப் ஆஃப் அ ஃப்ராக்ஷனல் நம்பர். போன டைப்பில் நம்ம என்ன படித்தோம்? ஸோ சாதாரண எண்கள் கொடுத்துட்டு அந்த எண்களுடைய எல்சிஎம் மற்றும் ஹெச்சிசிஎஃப் வந்து கேட்டாங்க. இப்போ இந்த டைப்பில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரு பின்னம் எண் வந்து கொடுத்துட்டு, அதாவது ஒரு ஃப்ராக்ஷனல் நம்பர் P/Q அப்படின்ற ஒரு ஃபார்மேட்டில் இருக்கக்கூடிய நம்பரை கொடுத்துட்டு, ஸோ அதோடைய 2க்கும் மேற்பட்ட எண்களை கொடுத்துட்டு அந்த நம்பர்ஸோடைய எல்சிஎம் மற்றும் ஹெச்சிசிஎஃப் சொல்லுங்க அப்படின்றது கொஸ்டின் வந்து கேட்க போகிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, P/Q அப்படின்னு ஒரு ஃப்ராக்ஷனல் நம்பர் கொடுத்துட்டாங்க. அடுத்தது A/B அப்படின்னு ஒரு ஃப்ராக்ஷனல் நம்பர் கொடுத்துட்டாங்க. அடுத்தது X/Y அப்படின்னு ஒரு ஃப்ராக்ஷனல் நம்பர் வந்து கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ ஒரு 3 நம்பர் கொடுத்துட்டாங்க. இது வந்து ஒரு ஃப்ராக்ஷனல், இது வந்து நம்பர் 1, இது வந்து நம்பர் 1, இது வந்து நம்பர் 2, இது வந்து நம்பர் 3. மூணுமே ஃப்ராக்ஷனல் நம்பர். ஒரு 3 எண் 3 ஃப்ராக்ஷனல் நம்பர் கொடுத்துட்டு அந்த 3 ஃப்ராக்ஷனல் நம்பரோடைய எல்சிஎம் சொல்லுங்க, ஹெச்சிசிஎஃப் சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு ஃப்ராக்ஷனல் நம்பர் எப்படி இருக்கும்ன்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ P/Q ஃபார்மேட்ல இருந்ததுன்னா அதை வந்து ஒரு ஃப்ராக்ஷனல் நம்பர் அப்படின்றத நம்ம ப்ரீவியஸா நம்பர் சிஸ்டம்ல நம்ம படிச்சிருப்போம். ஓகேவா? அப்போ இந்த P/Qல மேல ஒரு நம்பர் இருக்கு பாத்தீங்களா? ஸோ அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூமரேட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மேலே இருக்கக்கூடிய நம்பரை நியூமரேட்டர் தொகுதின்னு சொல்லுவோம். ஓகேவா? தமிழில் வந்து தொகுதின்னு சொல்லுவோம். அதே போல் கீழே இருக்கக்கூடிய கியூவை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை வந்து பகுதின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ உங்ககிட்ட ஒரு ஃப்ராக்ஷனல் நம்பர்ஸ் கொடுத்துட்டு அந்த ஃப்ராக்ஷனல் நம்பரோட எல்சிஎம் சொல்லுங்க, ஹெச்சிசிஎஃப் சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா இப்போ முதல்ல P/Q, A/B, X/Y என்ற 3 நம்பருடைய எல்சிஎம் கேட்டால் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே உள்ள நம்பருக்கு எல்சிஎம் எடுக்கணும், கீழே உள்ள நம்பருக்கு ஹெச்சிசிஎஃப் எடுக்கணும். அதுவே ஹெச்சிசிஎஃப் கேட்டாங்கன்னா மேலே உள்ள நம்பருக்கு ஹெச்சிசிஎஃப் எடுக்கணும், கீழே உள்ள நம்பருக்கு எல்சிஎம் வந்து எடுக்கணும். இப்போ இங்க பாருங்க P/Qங்களா, அப்போ எல்சிஎம் ஆஃப் PAX, இந்த PAX மேல உள்ள நம்பருக்கு வந்து நான் எல்சிஎம் எடுக்கிறேன். அடுத்தது கீழே உள்ள நம்பருக்கு வந்து நீங்க என்ன எடுப்பீங்க? HCF ஆஃப் QBY. ஸோ HCF ஆஃப் QBY வந்து நீங்க எடுக்கணும். ஓகேவா? அதுவே உங்ககிட்ட HCF கேட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? மேல உள்ள எண்களுக்கு நீங்க HCF வந்து எடுப்பீங்க, கீழே உள்ள நம்பருக்கு நீங்க என்ன எடுப்பீங்க? எல்சிஎம் வந்து எடுப்பீங்க. அப்படியே வைஸ் வெர்சா. இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? இங்க பாருங்க 18/5, 3/5, 7/10 ஒரு 3 நம்பர் கொடுத்துட்டு அந்த 3 நம்பருடைய எல்சிஎம் கேட்டிருக்காங்க, ஹெச்சிசிஎஃப் கேட்டிருக்காங்க. ஸோ முதல்ல நான் எல்சிஎம் வந்து கண்டுபிடிக்க போகிறேன். எல்சிஎம் வந்து என்ன பண்ணுவீங்க? மேலே உள்ள நம்பருக்கு வந்து எல்சிஎம் கண்டுபிடிப்பீங்களா? என்ன கேட்குறாங்களோ அது வந்து மேலே உள்ள நம்பருக்கு வந்து நீங்கள் அதை வந்து கண்டுபிடிச்சிக்கோங்க. அது கீழே உள்ள நம்பருக்கு நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்? ஹெச்சிசிஎஃப் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ 18, 3, 7 இதுக்கு வந்து எல்சிஎம் வந்து எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3ஆல் போட்டிங்கன்னா இது வந்து 6 டைமு, இது வந்து 1 டைமு, இந்த 7 வந்து அப்படியே வந்துடும். ஓகேவா? ஸோ அடுத்தது 6ஆல் போட்டிங்கன்னா இது வந்து 1 டைமு, இந்த 7 வந்துடும். 7ஆல் போட்டிங்கன்னா இது 1, இது 1, 1. ஸோ 3 × 6 வந்து 18. 18 × 7 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 18 × 7 8 × 7 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 56, பேலன்ஸ் 5. அடுத்தது 1 × 7 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 7, 126. ஓகேவா? அப்போ இதோடைய எல்சிஎம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 126 டிவைடட் பை 5, 5, 10. இதுக்கு HCF என்ன பண்ணுவீங்க? இந்த 3 நம்பரையும் காமனாக டிவைட் பண்ணக்கூடிய நம்பர் எதுன்னு பார்த்தீங்கன்னா 5. ஸோ 1, 1, 2 ஏதாச்சும் ஒரு இடத்துல உங்களுக்கு 1 வந்துட்டாலும் நீங்கள் அதோட HCF வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேவா? அப்போ HCF எவ்வளோ? 5, 5, 10க்கு HCF எவ்வளோ பார்த்தீங்கன்னா 5. ஓகேவா? அப்போ 18/5, 3/5, 7/10 இதுக்கு வந்து முதல்ல
ஓகேவா. முதல்ல நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், முதல்ல எல்சிஎம் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 126/5. ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட் வந்து HCF கேட்டால் என்ன பண்ணுவீங்க, உங்ககிட்ட இதே கொஸ்டினை கொடுத்துட்டு HCF கேட்டால் என்ன பண்ணுவீங்க, மேலே உள்ள நம்பருக்கு ஓகேவா, அதாவது மேலே உள்ள நம்பர் 18 3 7க்கு வந்து HCF எடுப்பீங்க, கீழே உள்ள நம்பருக்கு 5 5 10க்கு வந்து LCM எடுப்பீங்க. இப்போ 18 3 7 இதுக்கு வந்து HCF வந்து என்ன வரும் சொல்லுங்க பார்ப்போம். ஸோ ஏதேனும் ஒரு பிரைம் நம்பர் உங்களுக்கு வந்துருச்சுன்னா அதோட HCF ஆல்வேஸ் உங்களுக்கு என்னதான் பார்த்தீங்கன்னா 1 தான். ஓகேவா. இப்போ நீங்கள் HCF கண்டுபிடிக்கிற நம்பர்ஸில் ஏதேனும் ஒரு பிரைம் நம்பர் இருந்தாலோ இல்லை இந்த மூணுத்தையும் காமனாக டிவைட் பண்ணக்கூடிய நம்பர் சொல்லுங்க பார்ப்போம். கண்டிப்பாக 1ஆல் மட்டும்தான் இந்த மூணும் காமனாக டிவைட் ஆகும். அப்போ HCF என்பது எவ்வளோ, HCF என்பது ஸோ இதோட HCF எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1. ஸோ இப்போ அடுத்தது நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும், LCM வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ 5 5 10 இதோடைய LCM எவ்வளோ பார்த்தீங்கன்னா முதல்ல 5ஆம் வாய்ப்பில் போகிறோம், ஒரு டைமு 2 டைமு, அடுத்தது 2ஆம் வாய்ப்பில் போட்டிங்கன்னா 1 1 1. ஸோ LCM என்பது கடைசி வரைக்கும் 1 வர வரைக்கும் போடணும். அப்போ இதோட LCM எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10 I2 10. அப்போது இந்த கொஷினோடைய HCF கேட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, HCF என்பது 1/10. ஓகே. ஸோ அப்போ இந்த கணக்குடைய HCF எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1/10. LCM என்பது 126/5, HCF என்பது எவ்வளோ பார்த்தீங்கன்னா 1/10. ஓகேவா. ஸோ கிளியராக புரிஞ்சுதுங்களா. ஸோ இந்த கணக்கு பாருங்கள், 5/6 7/9 11/12 இந்த 3 நம்பருடைய LCMம் கண்டுபிடிக்கணும், HCFம் கண்டுபிடிக்கணும். ஏதாச்சும் ஒன்று தான் உங்களோட எக்ஸாமில் கேட்பாங்க. நான் முதல்ல LCM வந்து கண்டுபிடிக்க போகிறேன். ஒரு பின்னத்துடைய LCM வேணும்னா என்ன பண்ணுவீங்க, மேலே உள்ள நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணணும், LCM வந்து கண்டுபிடிக்கணும். அதே போல் கீழே உள்ள நம்பருக்கு நீங்கள் என்ன கண்டுபிடிப்பீங்க, HCF வந்து கண்டுபிடிப்பீங்க. ஸோ இப்போ LCM ஆஃப் 5 7 11 இதுக்கு வந்து LCM எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அப்படியே இது அப்படியே எல்லாமே ப்ரைம் நம்பர் தான். அப்போ ஜஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், எல்லாமே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 5 7s are 35, 35 × 11 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5 3 5 3 5 8 385. ஸோ இதோட LCM எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 385. ஸோ நெக்ஸ்ட் 6 9 12. ஓகேவா. ஸோ இதோடைய HCF எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 நம்பரையும் காமனாக டிவைட் பண்ணக்கூடிய நம்பர் எதுன்னு பார்த்தீங்கன்னா 3. ஸோ 2 டைம் வரும், 3 டைம் வரும், 4 டைம் வரும். அடுத்தது இதை மூணுத்தையும் காமனாக டிவைட் பண்ணக்கூடிய நம்பர் ஏதாச்சும் இருக்குங்களா, கண்டிப்பாக இல்லை. அப்போ HCF என்பது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 3 மட்டும்தான். ஓகேவா. ஸோ LCM என்பது 385, HCF என்பது 3. ஓகேவா. ஸோ HCF என்பது என்ன கிடைச்சது, 3 கிடைச்சதுங்களா. அப்போது இந்த கணக்கோடைய LCM வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 385/3 தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா. சப்போஸ் உங்ககிட்ட HCF கேட்டால் என்ன பண்ணுவீங்க, ஸோ மேலே உள்ள எண்களுக்கு ஓகேவா, ஸோ மேலே உள்ள எண்களுக்கு 5 7 11 மேலே உள்ள எண்களுக்கு HCF கண்டுபிடிக்கணும். அதே போல் கீழே உள்ள நம்பருக்கு வந்து LCM வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ 5 7 11 இதுக்கு வந்து HCF வந்து எவ்வளோ, ஏதேனும் ஒரு ப்ரைம் நம்பர் வந்துட்டாலே அதோட HCF எவ்வளோ, ஜஸ்ட் 1 தான். அப்போ இதோட HCF எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1. அதுக்கு அடுத்தது 6 9 12 இதோட LCM எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ஆல் போட்டிங்கன்னா ஓகேவா. ஸோ LCM வந்து மூணுத்தையும் காமனாக வகுக்கக்கூடிய நம்பர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல 3 2 அடுத்தது 3 அடுத்தது வந்து 4. ஸோ அடுத்தது 2ஆல் போட்டிங்கன்னா 1 3 2 அடுத்தது 2ஆல் போட்டிங்கன்னா 1 3 1 அடுத்தது 3ஆல் போட்டிங்கன்னா 1 1 1. ஸோ 3 × 2 6 6 × 2 12 12 × 3 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 36. ஸோ அப்போ LCM எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 36ன்னு கண்டுபிடிச்சிருக்கேன். அப்போ HCF ஆன்சர் வந்து என்ன, ஜஸ்ட்டு 1/36. இந்த கணக்குடைய HCF எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1/36 தான் மிக சரியான விடை. ஓகேவா. ஸோ இப்போ அடுத்தது இந்த கொஷின் பாருங்கள். இப்போ இந்த கொஷினோடைய HCF வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. முதல்ல இந்த கலப்பு பின்னத்தில் இருக்கக்கூடிய நம்பரை பின்னமாக மாற்றும். ஸோ 54/9 அடுத்தது 3 × 17 எவ்வளோ பார்த்தீங்கன்னா 51 51 + 9 எவ்வளோ பார்த்தீங்கன்னா 60/17 அடுத்தது 36/51. இப்போ HCF கேட்டால் என்ன பண்ணுவீங்க, ஸோ மேலே உள்ள எண்களுக்கு HCF வந்து கண்டுபிடிக்கணும். மேலே உள்ள எண்களுக்கு HCF வந்து கண்டுபிடிக்கணும். 54 60 36. அடுத்தது கீழே உள்ள நம்பருக்கு வந்து என்ன கண்டுபிடிப்பீங்க, 9 17
எல்சிஎம் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு வந்து கண்டிப்பாக ஹெச்சிசிஎஃப் வந்து ஒரு ஆன்சர் வரும், இதுக்கு வந்து ஹெச்சிசிஎஃப் வந்து ஒரு ஆன்சர் வரும். ஓகேவா? பட் இப்படி போட்டிங்கன்னா ஆன்சர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா தப்பு. ஓகேவா? ஏன் தப்பு அப்படின்றத பார்த்தீங்கன்னா எப்பயுமே இந்த மாதிரி ஒரு ஃப்ராக்ஷன் வரும்போது முதல் ஸ்டெப்பில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெப் வந்து சிம்பிளிஃபை பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஓகேவா? சிம்பிளிஃபை பண்ண முடியுதான்னு பாருங்கள். முதல் ஸ்டெப்லே கொடுக்கப்பட்ட பின்னத்தை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணி தான் அதுக்கு நீங்கள் எல்சிஎம் மற்றும் ஹெச்சிசிஎஃப் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ உதாரணத்துக்கு 54/9 இருக்குங்களா? ஸோ இதை கேன்சல் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 6 × 9 வந்து 54 கிடைக்கும். அடுத்தது 60/17, இதை எதுவுமே கேன்சல் பண்ண முடியாது, அப்படியே வச்சுக்கலாம். அடுத்தது 36/51 மூணாவது வாய்ப்பால் அடிபடுமா? 12 டைமு, இது வந்து 17 டைம். அப்போ உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணப்பட்ட ஃப்ராக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6, 60/17, அடுத்தது 12/17. ஓகேவா? ஸோ 12/17. இப்போ தான் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கிறதுக்கு மேலே உள்ள எண்களுடைய ஹெச்சிசிஎஃப் 6, 60, 12, அதே போல் கீழே உள்ள எண்களுடைய எல்சிஎம் 1, 17, 17. ஓகேவா? ஸோ இப்போ சொல்லுங்கள் 6, 60, 12 இதுக்கு வந்து ஹெச்சிசிஎஃப் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ரெண்டாவது வாய்ப்பால் போட்டிங்கன்னா 3 டைம் வரும், 30 டைம் வரும், 6 டைம் வரும் ரெண்டாவது வாய்ப்பால் போட்டிங்கன்னா. அடுத்தது மூணாவது வாய்ப்பால் போட்டிங்கன்னா 1 டைம் வரும், அடுத்தது 10 டைம் வரும், இது வந்து உங்களுக்கு 2 டைம் வரும். ஸோ ஏதேனும் ஒரு இடத்துல உங்களுக்கு 1 வந்துட்டாலே அதோட ஹெச்சிசிஎஃப்பை நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டா போதுமானது. அப்போ ஹெச்சிசிஎஃப் என்பது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6ங்களா? அப்போ இதோட ஹெச்சிசிஎஃப் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6. ஸோ எல்சிஎம் என்பது எவ்வளோ? 1, 17, 17. ஓகேவா? ஸோ 17ஆம் வாய்ப்பால் போட்டிங்கன்னா 1 டைமு, 1 டைமு, 1 டைம். அப்போ எல்சிஎம் என்பது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 17ங்களா? அப்போ எல்சிஎம் என்பது 17. அப்போது இந்த நம்பருடைய ஹெச்சிசிஎஃப் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6/17 தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இங்கே சால்வ் பண்ணி வருது பார்த்தீங்கன்னா 54, 60, 36. ஓகே, ஸோ இதுக்கு ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிச்சிங்கன்னா 6 வரும், இதுக்கு வந்து எல்சிஎம் கண்டுபிடிச்சிங்கன்னா 153 வரும். ஸோ 6/153 போட்டிங்கன்னா ஆன்சர் வந்து தப்பு. உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 6/17 தான் மிக சரியான விடை. இதுக்கு ப்ரூஃப் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி முதல் ஹிண்ட்டில் சொன்னேன், இங்கே என்ன நம்பர் வருதோ அந்த நம்பர் வந்து ஆப்வியஸாக ஹெச்சிசிஎஃபால் டிவைட் ஆகும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஓகேவா? ஸோ இப்போ முதல் நம்பர் வந்து 54/9. ஓகேவா? ஸோ இது வந்து எந்த நம்பரால் டிவைட் ஆகணும்? 6/17ஆல் டிவைட் ஆகணும். அப்போ 17/6 நான் போட்டுக்கிறேன் அந்த ரெசிப்ரோக்கல் எடுத்து. இது வந்து டிவைட் ஆகுமா? கண்டிப்பாக 6ஆல் அடிச்சிங்கன்னா இது வந்து 9 டைமு, இந்த 9ஐயும் இந்த 9ஐயும் அடிச்சிங்கன்னா ஸோ 17ன்னு வருது. ஸோ கண்டிப்பாக 6/17ஆல் டிவைட் ஆகுது. அதே போல் 60/17 இது வந்து 6/17ஆல் டிவைட் ஆகுமா? ஸோ இது வந்து மேலே போச்சுன்னா உங்களுக்கு என்ன வரும்? 17/6ன்னு வந்துடும். அடிச்சிங்கன்னா இது அடிஞ்சிடும், இதை அடிச்சிங்கன்னா 10 டைம் வரும், இதுவும் உங்களுக்கு டிவைட் ஆகுது. அடுத்தது 36/51 6/17ஆல் டிவைட் ஆகுமா? ஸோ டிவைடுன்றதை நான் ரெசிப்ரோக்கலாக அப்படியே 17/6ன்னு போட்டுக்கிறேன். அடிச்சிங்கன்னா 6 டைமு, 17 அடித்தா 3 டைமு, அடிச்சிங்கன்னா 2 டைம். ஸோ கம்ப்ளீட்டாக இந்த 6/17 என்ற நம்பர் வந்து கொடுக்கப்பட்ட 3 எண்களையும் வகுக்குது. அப்போ 6/17 தான் அந்த 3 நம்பருடைய ஹெச்சிசிஎஃப். அதுவே இந்த 6/153 இந்த நம்பரை டிவைட் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக டிவைட் பண்ணாது. அதனால தான் நான் சொல்கிறேன், எப்போல்லாம் உங்களுக்கு ஃப்ராக்ஷன் வந்து கொடுக்குறாங்களோ ஜஸ்ட்டு 1 டைம் செக் பண்ணிக்கோங்க, கொடுக்கப்பட்ட ஃப்ராக்ஷன் வந்து சிம்பிளிஃபை பண்ண முடியுமா அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது இந்த 2 கணக்கையும் நீங்கள் ஹோம்ஒர்க் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த 2 கணக்கையும் ஹோம்ஒர்க் எடுத்து சால்வ் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் இதுக்கு முன்னாடி ஒரு கணக்கு கொடுத்தோம், இந்த 3 கணக்கையும் ஹோம்ஒர்க் எடுத்து சால்வ் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் உங்களோட ஆன்சர் வந்து சொல்லுங்கள். ஸோ ஃப்ராக்ஷனை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். முதல்ல சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்சால் சிம்பிளிஃபை பண்ணிட்டு தான் நீங்கள் என்ன பண்ணணும்? ஆன்சர் வந்து சொல்லணும். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு சில கணக்குக்கு இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த கணக்கே எடுத்துக்கோங்களேன். இப்போ வந்து 6 3 × 4 12, 12 + 3 எவ்வளோ பார்த்தீங்கன்னா 15/4. அடுத்தது இதை ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 18/20. ஓகேவா? ஸோ இது வந்து சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு முன்னாடி சிம்பிளிஃபை பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 6. ஓகேவா? ஸோ 15/4. அடுத்தது ரெண்டாவது வாய்ப்பால் அடிச்சிங்கன்னா 9/10. உங்ககிட்ட என்ன கேட்குறாங்க? ஹெச்சிசிஎஃப் கேட்குறாங்களா? அப்போ மேலே உள்ள நம்பருக்கு ஹெச்சிசிஎஃப் எடுத்தால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 6, 15, 18.
இதுக்கு HCF எடுத்தீங்கன்னா முதல்ல 3ஆம் வாய்ப்பால் போட்டிங்கன்னா 2 டைமு 5 டைமு அடுத்தது 6 டைம். ஏதேனும் ஒரு பிரைம் நம்பரோ இல்லை கீழே வந்து ஏதாச்சும் ஒரு 1 வந்துட்டாலோ கண்டிப்பாக HCF நீங்கள் அதோட ஸ்டாப் பண்ணிடணும். அப்போ HCF எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல 3 கிடைச்சிருக்கு. டிவைட் பை கீழே உள்ள நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணணும், LCM வந்து கண்டுபிடிக்கணும். 1 4 20. இதுக்கு LCM கண்டுபிடிச்சா உங்களுக்கு என்ன கிடைக்கும், சேம் அதே 20 தான் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இங்கே 3/20 ஆன்சர் கிடைக்குதுங்களா? இப்போ இதுக்கு பாருங்க 6 15 9க்கு வந்து HCF எடுத்தீங்கன்னா 3ஆம் வாய்ப்பால் போட்டிங்கன்னா 2 டைமு 5 டைமு 3 டைம். அப்போ HCF என்பது உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு, ஃபஸ்ட்டு 3 கிடைச்சிருக்கு. அடுத்தது 4க்கும் 10க்கும் 1க்கும் LCM எடுத்தால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், 20 கிடைக்கும். ஒரு சில டைமு நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணி போட்டாலும் உங்களுக்கு 3/20 தான் வரும், சிம்பிளிஃபை பண்ணாமல் போட்டாலும் 3/20 தான் வரும். ஆனால் அதுக்காக நீங்கள் வந்து ஒரு சில டைம் ஓகே எக்ஸப்ஷனல் கேஸில் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஈக்குவலான ஆன்சர் வந்து வரும். ஆனால் உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை சிம்பிளிஃபை பண்ணி LCMஓ HCFஓ எடுக்கிறது தான் மிக சரியான விடையாக கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதனால எப்பயுமே ஒரு ஃப்ராக்ஷன் வந்து கொடுத்துட்டு அந்த ஃப்ராக்ஷனுடைய HCF சொல்லுங்க LCM சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்க என்ன பண்ணணும், முதல்ல இதை சிம்பிளிஃபை பண்ணிட்டு தான் நீங்க என்ன கண்டுபிடிக்கணும், HCF வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இந்த கணக்கு ஹோம்வொர்க் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது இந்த கணக்கையும் ஹோம்வொர்க் எடுத்துக்கோங்க. சேம் LCMக்கும் அதே கான்செப்ட் தான். மேலே உள்ள எண்களுக்கு LCM கண்டுபிடிக்கணும், கீழே உள்ள நம்பருக்கு வந்து HCF கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ மொத்தமாக எத்தனை கணக்கு கொடுத்துருக்கோம், 3 கணக்கு வந்து ஹோம்வொர்க் கொடுத்துருக்கோம். அந்த கணக்கை மட்டும் சால்வ் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் உங்களோட ஆன்சரை வந்து எங்களுக்கு சொல்லுங்கள். ஓகே ஃபைன், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் LCM மற்றும் HCFோட இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக இறங்கி என்னென்னலாம் இருக்குது, பேசிக்ஸ்லேயே இன்னும் ஒரு 4 டைப் வந்து கவர் பண்ண வேண்டியது இருக்குது. அந்த 4 டைப் முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய தியரி கொஸ்டின்ஸ் வந்து இந்த டாப்பிக்கில் வந்து கேட்பாங்க. அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம 1 by 1 நம்ம பார்த்துக்கிட்டே வரலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா எல்லாருமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை எங்களுக்கு தாங்க. ஓகே ஃபைன், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.